ஆர்டினரி கைட்லேயே வந்து கேதரிங் எப்படி பண்ண போகிறோம். அதனால் ஜாக்கு F4 F5 எல்லாத்துலேயும் பண்ணலாம். எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். கேதரிங் கைடு இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேதரிங் இல்லாதவங்க நம்ம இது வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டிச் லென்த்து 5 வச்சுக்கணும். டென்ஷனை நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பெல் பின்னோ இல்லைனா சேஃப்டி பின் எது இருந்தாலும் சரி, கைடை லிஃப்ட் பண்ணுறீங்க. கைடு லிஃப்ட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள், இதை அழுத்துனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரும். இந்த ஸ்பேஸில் இந்த கிராஸாக சொருகணும். இங்கே பாருங்கள், இது ஒரு கையில் இப்படி அழுத்திட்டு இப்படி கிராஸாக, இப்படி இல்லை, இப்படி கிராஸாக சொல்லிட்டிங்கன்னா ஹில்ஸ் மாதிரி நிற்கும். பின்னாடி கேப் தெரியுதா? காட்டுற மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேப் தெரியும். இந்த கேப்பு தான் கேதரிங் மெயினாக வரதுக்கு காரணம். இப்போ நான் இந்த மாதிரி கிராஸாக வைக்கும் போது இப்போ நான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸ்டிச் பண்ணி காட்டுறாங்க. டாக் அடிச்சுக்கிறேன். அடிச்சுன்னா அது வாரத்துக்கு பின்னாடி கேதரிங் அடிச்சு இழுக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக கேதரிங் எங்கே முடியுதோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் சின்னதாக ஒரு டாக் அடிச்சு பிரியாமல் இருக்குது. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேதரிங் ரெடி. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேபி ஃப்ராக்ஸு இதெல்லாமே நல்லா எக்கச்சே நல்லா இருக்கும். இது நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பாருங்கள், மூவ் ஆகாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.